ஹாய் கைஸ், வெல்கம் டு பொம்மத்தனன் சேனல். இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ரெட்மி பேட் 2 வாங்கியிருந்தோம். அதை நான் யூஸ் பண்ணேன்னா என்ன கேட்டால் அவ்வளோவா யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணேன், கேமாக அனுப்புறேன். ஆனாலும் இதை நான் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணேன். க்ளோரியாஸ் டெக்ஸ்டைல் உள்ளவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன், க்ளோரியாக்கு கொடுத்தேன். அப்போ அவங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு அவங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி அவங்க இன்வைட் பண்ணிக்கலாம். வாங்க. ஹாய் சொல்லிடுங்க நம்ம ஆடியன்ஸ்க்குலாம். ஓகே, இந்த டேபை இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் ஒரு 5-6 நாள் ஆகிட்டு இல்லையா? நான் வாங்கிட்டு இப்போ 10 நாளுக்கு மேலே ஆகிட்டு. ஆனாலும் இவங்க யூஸ் பண்ணி ஒரு 5-6 நாள் தான் இருக்குது. ஆனால் இவங்க தான் நிறைய ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணாங்க. நான் அவ்வளோலாம் பண்ணலை. ஓகே, இந்த டேபு கையில் எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எப்படின்னா ஃபோனோட ஒரு பெரிய ஒரு வெர்ஷன் வெயிட் எப்படி கையில் ஹேண்டில் பண்ணுற அளவு இருக்கா? அதோட கூட இருக்கா? அதோட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படின்னா நம்ம படுத்துட்டு இப்படிலாம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்காது. பட் உட்காந்துட்டு இது பண்றதுக்கு ஒர்க் பண்றதுக்கு நல்லா எல்லாமே பெருசு பெருசா இருக்கிறதுனால ஃபோன்ல பார்க்கறதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுது. அது மாதிரி இதுல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, இப்போ நீங்கள் எந்த ஆப்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க? நான் ஸ்கெட்ச் புக், நோட் வைஸ் அப்புறம் ஜேர்னல் பண்ணலாம். அது ரிலேட்டட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணேன். அதுவும் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனா என்ன எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கு. மற்றபடி ஓகே தான் தோணுது. லைட்டா ட்ரா பண்ணும்போது பென்சில் வந்து சம்டைம்ஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அப்பனா அது அந்த ஆப்பை பொறுத்து மாறுதா என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் இது நான் பார்த்தேன் லைட்டா. ஓகே கைஸ், ஆக்சுவலி இந்த ஸ்டைலஸ் என்னன்னா எம்ஐ கேன்வாஸ் கூட சூப்பராகவே இருக்கு. ஆனால் பாக்கி உள்ள ஆப் கூட கொஞ்சம் ஃபார்ம் ரிஜெக்ஷன்லாம் கொஞ்சம் மிஸ் இதாகுது. ஆனால் ஆக்சுவலாக நான் 3K கொடுத்து வாங்க அப்படிலாம் போக்கோ பென் தான் வாங்கினேன். ரெட்மி பென்க்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ போக்கோ பென் தான் வாங்கினேன். ரெண்டு சேம் தான், பிராண்ட் நேம் மட்டும் தான் மாறுது. ஸோ ஆனாலும் என்னன்னா இந்த 3Kக்கு கொஞ்சம் ஒர்த்தான்னு கேட்டால் அவ்வளோதான் இல்லை. ஆனால் இப்போ 2Kக்கு இருக்கு கைஸ். ஸோ ஆஃபர் முடிஞ்சு ஆஃபர் டைம்லலாம் 3K இதுட்டு இப்போ ஆஃபர் முடிஞ்ச உடனே 2Kக்கு இதுட்டுருக்கேன். இப்போ அது நீங்கள் வாங்கினா அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரெட்மி பேட், எம்ஐ பேட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. பின்ன இந்த இத வச்சு நானும் எம்ஐ கேன்வாஸ வரைஞ்சு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. உங்க ஆர்ட் இப்போ ஓகே. நீங்க எப்படி இப்போ வரையும்போது ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? கரெக்ட்டா நீங்க அந்த பாயிண்டர் வச்சு அந்த பாயிண்ட்லயே வரையுதா? அந்த மாரி எழுதுனதுலலாம்? அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா நமக்கு இருந்த பேப்பர்ல வரையறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்ல. மேபி அது ஸ்டார்ட்டிங்னால அப்படி இருக்கான்னு தெரியல. அ எப்படின்னா நம்ம ஒருத்தவங்ககிட்ட புதுசா ஒண்ணு குடுத்து சின்ன வயசுல வரைய தெரியாத மாரி முடிச்சுட்டு போலாம். அந்த மாரி லைட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது அங்கங்க இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு புதுசு புதுசா தான் இருக்கு. ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்ச நாள்ல கரெக்ட்டா எல்லாம் கண்டுபிடிச்சுருவேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போ ஒரு பிகினரா ஒரு ஆர்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த டேப் கரெக்ட்டா இருக்குமா? ம். கரெக்ட்டா தான் இருக்கும். அப்பனா உங்களுக்கு ஓரளவுக்கு பேசிக்கா கொஞ்சம் வரைய தெரியும். இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும்னா, ஆ அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா, கண்டிப்பா ஒரு யூஸா தான் இருக்கும். ஓகே. இதுல கலர் இதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த டிஸ்ப்ளே இப்போ 11 இன்ச் டிஸ்ப்ளே இருக்கு. இந்த 11 இன்ச் டிஸ்ப்ளே எப்படி கிளாரிட்டி இருக்கு? உங்க மொபைலோட கிளாரிட்டியா இருக்கா? அப்படின்னா உங்க மொபைல் இப்போ OLED ஸ்க்ரீன் தான் யூஸ். அப்ப இதுல அந்த எல்சிடி ஸ்க்ரீன். ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அவ்வளோ ஃபீல் ஆகுதா? கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அப்பனா என்னோட ஃபோன்ல வந்து லைட்டா பிரைட்னஸ் வச்சாலுமே, அவ்ளோ கிளாரிட்டியா ஒரு பிரைட்டா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் தந்திருக்கு. ஆனா இதுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாரி இருக்கு. ஆனாலும் அது மாரி பிரைட்னஸ கூட்டுனா, ரொம்ப கண்ணுக்கு அஃபெக்ட் பண்ற மாரி, ரொம்ப கண்ணு லைட்டா பெயின் ஆகுற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால நான் குறைச்சு குறைச்சு தான் வச்சுப்பேன். ஓகே கைஸ், இது எல்சிடி டிஸ்பிளேயோட அது OLED டிஸ்பிளே இல்ல 2K டிஸ்பிளே இருக்கு. ஆனாலும் என்னன்னா எனக்கு அந்த பிளாக்லாம் அவ்வளோ பிளாக்காகவும் தெரியல. மேபி நம்மளுடைய மொபைலோட டிஸ்பிளே கொஞ்சம் கிளாரிட்டி கூட இருந்தனால கம்பேர் பண்றேனான்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு நான் பிரைட்னஸ் ஃபுல்லா தான் வச்சு யூஸ் பண்ணேன். அப்படின்னா மீன்ஸ் ஒரு 80%. ஆனா இவங்க அதோட கம்மியா ஒரு 50% யூஸ் பண்ணேன். ஸோ மேபி அது ஒருத்தருக்கு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல மாறும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அது என்னன்னா ஃபுல்லா ஸ்க்ரீன்ல இருக்கனால, இன்னும் இவ்ளோ பிரைட்டா இருக்கு அப்படின்னு கண்ணு ஏதோ பண்ற மாரி ஒரு ஃபீல் தந்துச்சு. அதனாலயே நான் குறைச்சு குறைச்சு இந்த டேப்ல நீங்க ஏதாவது மூவி பார்த்தீங்களா? மூவி பார்க்கல. பட் கேம் அந்த மாரி தான் ட்ரை பண்ணேன். ஓகே கைஸ், இதுல நான் ஒரு மூவி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எனக்கு மூவி, வீடியோ இதெல்லாம் அவ்வளோ எனது எனது எனக்கு ஒர்க் ஆகல. மீன்ஸ் என்னன்னா, இதோட கிளாரிட்டி கொஞ்சம் எனக்கு இந்த மொபைல்ல உள்ள டிஸ்பிளே தான் கொஞ்சம் கலர்ல ரொம்ப ரிச்சா ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு அது இல்ல. ஆனா அனிமி பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கு கைஸ். அப்புறம் அதில பிக் ஸ்க்ரீன்ல அத 2D அனிமேஷன்லாம் வந்து சூப்பராவே இருக்கு உண்மையாவே. ஓகே, இதோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்கு? ஆடியோ அவுட்புட் நான் ட்ரை பண்ணவே இல்லையே இதுவரைக்கும். நான் ஃபுல்லா டிராயிங் அந்த மாரி தான் பார்த்தேன். ஓகே, ஆக்சுவலி இவங்க ஃபுல்லா இதுதான் பார்த்தாங்க. இதுதான் பார்த்துட்டு இருந்தேன். வேற ஏதாச்சும் டிஃபரெண்டா ட்ரை பண்ண முடியுமா ஆர்ட்ல அப்படின்னு. ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் கைஸ். என்னது என்னது நம்ம பாட்டெல்லாம் கேட்டு பார்த்தேன். ஸ்பீக்கர்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிடுச்சு காய்ஸ். 4 ஸ்பீக்கர் இருக்கிறதுனால சவுண்ட்லாம் சூப்பரா கிளாரிட்டியா இருந்துச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் இதுல உள்ள வேற என்னது? ஓகே, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கு?
அது எக்ஸாக்ட்டா தெரியல. பட் நான் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு முடிஞ்ச மாரி அப்பனா அந்த டே ஃபுல்லா ஒன் டைமாச்சும் நான் எனக்கு சார்ஜ் போடுற மாரி இருக்கு. இப்ப இன்னும் ரொம்ப நேரம் வச்சிருந்தா, அது சார்ஜ் போடுற மாரி தான் ஃபீல் ஆகுது. தெரியல வென் கம்பேர்ட் டூ ஃபோனு ரொம்ப நேரம் இருக்காத மாரி எனக்கு ஃபீல் ஆகல. கைஸ் இதில் நெகட்டிவ்ஸ் எம்ஏஹெச் பேட்டரிக்கு. ஆனாலும் இவர் அது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பேட்டரி எப்படின்னா ஃபுல் சார்ஜ் முடியாது எப்படினாலும் 100லேருந்து ஃபுல் சார்ஜ் முடியாது. நான் ஃபோன்லயே ஃபுல் சார்ஜ் முடிக்க மாட்டேன். அதனால ஒரு 20% ஒரு 20% தான் கைஸ் ஒரு நாளைக்கு குறையும். எனக்கு நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு எனக்கு அப்படி தான் தோணுது. மேபி 30 மேக்ஸிமம் ஆனால் 30% நம்ம கேம்லாம் விளாண்டு பார்த்தேன். ஆனால் அவ்வளோ ஒன்றும் 0க்குலாம் 20க்குலாம் போகவே இல்லை. நானும் ஒரு 40 அந்த ரேஞ்சில் வந்து இன்னொரு ப்ளக் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே ஒரு 3 நாளைக்கு அடுத்த நாள் அப்படி வந்துடும். எப்படி ஒரு இன்னொரு வாட்டி 20 வரும்ட்டு இல்லை 30 40 வரும்ட்டு இன்னொரு வாட்டி பண்ணுற மாதிரி. பேட்டரி பேக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இதோட கூட வந்து சார்ஜ் 18 வாட் தான். நான் என்னோட எம்ஐ சார்ஜ் தான் யூஸ் பண்ணுறேன். 64 வாட் 67 வாட் சார்ஜர். அது சூப்பராகவே இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கேம் விளையாண்டு பார்த்தீங்களா? ஆ கேம்லாம் விளையாண்டு பார்த்தேன். எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸ்லாம்? ஸ்பீடா தான் இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூ ஏதாட்டு அந்த மாதிரி இல்லை இந்த டேப் யூஸ் பண்ணிட்டு இப்போ ஹீட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க? இதுவரைக்கும் நான் ஃபீல் பண்ணல. நானும் கைஸ் இந்த டேப்ல கேம் விளையாண்டு பப்ஜிலாம் விளையாண்டு பார்த்தேன் பிஜிஎம்லாம். ஆனாலும் எனக்கு ஒரு துள்ளி ஹீட் ஆகல. கேம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஆனால் டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கனால கொஞ்சம் அந்த வெரி லோ செட்டிங்ஸில் வைக்கும்போது கொஞ்சம் பிக்சலைஸ் ஆன மாதிரி ஹெச்டி வெர்ஷன்ஸ்லையும் ஸ்மூத்தாக இருந்துச்சு கேம் பிளே உண்மையாகவே. அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக விளையாட முடியாது. கலர்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கேம் விளையாடுறது ஒரு ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கனால ஹோல்டு பண்ணிட்டு விளையாண்டு எங்கேயாட்டும் உட்காந்தா நம்ம அப்படியே வேணா அது எதையாட்டும் சரிச்சு வச்சுட்டு அந்த மாதிரி தான் விளையாட வேண்டியிருக்கும். ஆனாலும் ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த பட்ஜெட்டில் இப்போ நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்கினா ஒரு கைஸ் நாங்கள் வாங்குற ப்ரைஸ் எப்படின்னா 12K டேபுக்கும் ஆக்சுவலாக 14K டேப் வரும். ஆனால் நாங்கள் 12K டேபுக்கும் அந்த பென்சிலுக்கு 3K ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாங்கணும். அதனாலே எங்களுக்கு எத்தனை ரூபா இருந்தது எவ்வளோ இருந்துச்சு? எங்களுக்கு 15K நாங்கள் பே பண்ணி எடுத்தோம். ஆனால் இன்கேஸ் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அதே மாதிரி இப்போ பென்சிலுக்கு 2K தான். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்லேயே ஒரு 14K அதோட கீழே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி வாங்கினா ரொம்பவே சீப்பாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ். அப்படி பார்க்கும்போது இது இந்த டேபு பட்ஜெட் வைஸாக ஒர்த்து தான். அதே டைம் இன்கேஸுக்கு நீங்கள் OnePlus பேடு இதெல்லாம் இருக்குது. OnePlus பேட் இருக்குது, ஓப்போ பேட் இருக்குலாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா பென்சில் சப்போர்ட் இருக்காது. அது இல்லாமல் ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது பட்ஜெட் வைஸ் ஓகே தான். பின்ன இருக்கிறது என்னென்னா லெனோவோட டேப்ல இருக்குல்ல இந்த நார்மல் டேப்பில் இந்த ஸ்டைலஸ் ஃப்ரீயாக தருவாங்க. ஆனால் அதில் நீங்கள் பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். இது ரீசார்ஜபிள். இதில் டைப் சி இதுக்கு வச்சு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட பேக்கப் கொஞ்சம் கம்மி தான். அவ்வளோ ஒன்றும் பேட்டரி பேக்கப் இருந்த மாதிரி எனக்கு தோணல. கொஞ்சம் ஒரு நாள்லேயே சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது அவ்வளோ நல்லா ஹெவி யூஸ் பண்ணனா அவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் முடிஞ்சு போயிடுது கைஸ். பின்ன இதுக்காக கஸ்டமைஸ் யூஏயில் வேறு ஆப்லாம் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னாலும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஆர்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் வாங்குவாங்களுக்கு சிலவங்க பிடிக்கும் இந்த ஸ்டைலஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் எழுதுறதும் வரைகிறதும் இதெல்லாமே. அவங்களுக்குலாம் இந்த டேபு உண்மையாகவே ஒர்த்தாக இருக்கும். ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும் இந்த பட்ஜெட்டில். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த டேப் வாங்கினா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நாங்கள் ஒரு 6 மந்த் இன்னும் ஹெவியாக யூஸ் பண்ணிவிட்டு இதோட அப்டேட் ரிவ்யூ இதில் போடுறோம். லாங் டைம் எப்படி இருக்குது அது எல்லாமே இதோட அப்டேட்டட் வீடியோ நாங்கள் ஃபியூச்சரில் போடுறோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க சேனல்லையும் பேஜ் செக் பண்ணிக்கலாம். இவங்க இந்த டேப் யூஸ் பண்ணி எப்படிலாம் ஆர்ட் ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ஆப்லாம் யூஸ் பண்ணலாம் அதோட மாதிரி டிப்ஸ் எல்லாமே போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இவங்களோட சேனலில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.